சட்டப்பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் அனைவரும் தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். திமுகவின் சார்பில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தற்போது செய்தியாளர்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். அடிமுட்டால் சபாநாயகர், அடிமுட்டால் சபாநாயகர், ஐயோ காணாமே, ஐயோ காணாமே, ஐயோ காணாமே. உச்ச நீதிமன்ற கண்டித்த சபாநாயகர், சர்வாதிகாரி சபாநாயகர், சர்வாதிகாரி சபாநாயகர், சர்வாதிகாரி சபாநாயகர், சர்வாதிகாரி சபாநாயகர், உச்ச நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட சபாநாயகர், உச்ச நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட சபாநாயகர், பயந்தாங்கொழி சபாநாயகர், பயந்தாங்கொழி சபாநாயகர், பயந்தாங்கொழி சபாநாயகர், ஒன்றும் தெரியாத சபாநாயகர். இன்று சட்டமன்றத்தில் அதிமுகவினுடைய உறுப்பினர் விளாத்திக்குளம் தொகுதியினுடைய எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீது நடைபெறக்கூடிய விவாதத்தில் கலந்து கொண்டு ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாங்கள் அனைவரும் பொறுமையாக இருந்து அவருடைய உரைகளை உன்னிப்பாக கேட்டுக் கொண்டிருந்தோம். தேவையில்லாமல் இடையில என்னுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் பெயரை சொல்லி தேவையில்லாத வகையில் ஒரு வார்த்தையை அவையில பதிவு செஞ்சார். அப்படி பதிவு செய்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் எழுந்து அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சபாநாயகரிடத்தில் எங்கள் உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் சபாநாயகர் அதை நீக்கவில்லை. அதற்கு பிறகு நான் எழுந்து சபரீசன் அவர்கள் பெயர்களை அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் என்னுடைய மருமகன். ஆனால் ஜெயலலிதா வீட்டில் இருக்கக்கூடிய சசிகலா யார்? நான் அவரை பற்றி பேசினால் இந்த அவையில அதை பதிவு செய்வதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்டேன். உடனே சபாநாயகர் நான் பேசியதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார். நாங்கள் மீண்டும் சொன்னோம், நீக்கினால் இரண்டையும் நீக்குங்கள், இல்லை என்றால் இரண்டையும் அவைக்குறிப்பில் இடம்பெற செய்யுங்கள் என்று நாங்கள் கடைசி வரை போராடி பார்த்தோம். அவை முன்னரிடத்திலே எடுத்து சொன்னோம். ஆனால் கடைசி வரையில் எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் எங்களை வெளியேற்றியிருக்கிறார்கள். இதில் என்ன வேடிக்கை என்னவென்று கேட்டால், சபாநாயகர் தந்த தீர்ப்பு தான் தீர்ப்பு என்று சொல்லுகிறார். ஆனால் இவருடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் சந்தி சிரிச்சு போச்சு. ஆக இவருடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அதை ரத்து பண்ணி என்ன நிலை என்பது தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆகவே ஒரு சபையினுடைய மரபை கூட பாதுகாக்க முடியாத நிலையில ஒரு சபாநாயகரை இந்த 5 வருஷமா நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் உள்ளபடியே வெட்கப்படுறோம், வேதனைப்படுறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒன்று சொல்லுங்க, அவர் சொன்னது மட்டும் காதல் விழுதான். எங்க தளபதி சொன்னது மட்டும் அவர் என்ன சொன்னாருன்னு நான் குறிப்பை பார்த்து பிறகு எடுக்கிறேன்னு சொல்றார். ஆனா எல்லாரும் கேட்டிருந்தோம், அவரும் கேட்டார். ஆனா தளபதி அவர்கள் சொன்ன வார்த்தையை மட்டும் உடனே குறிப்பில் எடுக்கிறார். அதுதான் நாங்க கேட்கிற கேள்வி. இதை மட்டும் நீங்க உடனே எடுக்கிறீங்களே, எங்க தளபதி சொன்னது, அவர் சொன்னதை எடுக்கல, நீக்கிறேன்னு சொல்லுங்களேன். என்ன போகுது? பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு நாட்டேன், அவரும் எங்களோட வந்து நின்றுகிட்டாரு சபாநாயகர் பக்கத்துல, அவரும் பாதி வழி பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம். ஆகையினால சபாநாயகரும் டல்லு, பன்னீர்செல்வம் அதை விட டல்லு, சபையே டல்லு. எதுக்கும் லாக்கியில் ஒரு 2 நாளைக்கு சபை அதோட ஒழியுது சர்க்கார்.